தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் கோர விபத்து, 7 பேரின் நிலை தொடர்பில் வெளியான தகவல். செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வு பணி நிதி ஒதுக்கீடு குறித்து முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் நங்கூரமிட்டுள்ள 2 போர்க்கப்பல்கள். மட்டக்களப்பில் 16 வயது சிறுவனை பலி கொடுக்க முயற்சி, அரசு அதிகாரி உள்ளிட்ட குழுவிற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. பேருந்துகளில் அதிக கட்டணம் அறவிடப்பட்டால் உடன் அறிவியுங்கள். நோயால் பலியான ஆசிரியை 4 மாதங்கள் சடலத்தை வைத்து தந்தை செய்த செயல். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. அம்பன் பகுதியில் நாகர்கோவில் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ்ட் ரக வாகனம் பிரிதொரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது மதகு ஒன்றுடன் மோதி விபத்தில் 7 பேர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மின்கம்பத்துடன் மோதிய வாகனம் மின்கம்பத்துடன் மோதிய வேகத்தில் வாகனம் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்நிலையில் விபத்தின் காரணமாக குறித்த பகுதியில் இருந்த மின்கம்பம் சேதமடைந்துள்ளதுடன் அப்பகுதிக்கான மின்சார விநியோகமும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வாகனம் கடுமையாக சேதமடைந்த போதிலும் அதில் பயணித்தவர்கள் எவ்வித பாரிய காயங்களுமின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 240 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 239 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. இதன்படி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது எதிர்வரும் மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்படாததால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதிகள் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியன்று மேல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அகழ்வு திகதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று கருதப்படுகிறது. பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான 2 போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. நல்லெண்ணம் வருகையாக ஏப்ரல் 12ஆம் தேதி காலை கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளன. அக்கப்பல்கள் இலங்கை கடற்படையினரால் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் கடற்படையின் PNS டைமர் மற்றும் PNS அசல்ட் ஆகிய போர்க்கப்பல்கள் இவ்வாறு இலங்கையை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த கப்பல்கள் இலங்கை கடற்படையுடன் இருதரப்பு கடற்படை பயிற்சியில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மண்முனை பகுதியில் 16 வயது சிறுவன் ஒருவரை பலி கொடுத்து புதையல் தோண்ட முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவை பிரதேச செயலக பிரதம கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உள்ளிட்ட 9 பேரையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் நீதவான் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையிலுள்ள காணியில் குழு ஒன்று புதையல் தோண்டுவதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. அதற்கமைய அங்கு விரைந்த போலீசார் மொரட்டுவை, கடுகஸ்தோட்டை, இங்கிரியாகுடா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 9 பேரை கைது செய்ததுடன் பூஜை பொருட்களையும் மீட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் பொலனறுவையைச் சேர்ந்த 16 வயது சிறுவனும் ஒருவராவார். குறித்த சிறுவன் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி இந்த சிறுவன் தனது குடும்பத்தில் 3 தலைமுறையாக பிறந்த முதல் ஆண் பிள்ளை என்றும் ஜாதகப்படி 3 நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் சங்கமித்த வேளையில் பிறந்தவர் என்றும் இவரை பலி கொடுத்து புதையலெடுக்கவே கடத்தி வரப்பட்டுள்ளார் என்றும் மனிதாபிமானமற்ற இச்சதி குறித்து வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான் சிறுவனின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவரை நன்னடத்தை இல்லத்தில் வைக்குமாறும் ஏனையோரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டார். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் அறவிடப்படும் பேருந்துகள் குறித்து 1955 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பயணிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
இது தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த ஆணைக்குழுவின் செயற்பாட்டு பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் அனுமதி பத்திரமின்றி பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்துகள் இருக்கக்கூடும் எனவும் அத்தகைய பேருந்துகள் பயணிகளை சுரண்ட வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு அனுமதி பத்திரமின்றி கொழும்பிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருந்த 7 பேருந்துகளை நேற்று முன்தினம் சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்க முடிந்ததாக அவர் கூறினார். அந்த பேருந்துகள் அந்த இடத்திலேயே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட் மாவட்டத்தில் சாதார் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவர் இவருடைய 75 வயது தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆசிரியை மரணமடைந்துள்ளார். ஆனால் இது பற்றி யாருக்கும் தெரிவிக்காமல் அந்த உடலுடனேயே கடந்த 4 மாதங்களாக உதய் வசித்து வந்துள்ளார். நாற்றம் எதுவும் அடிக்காமல் இருப்பதற்காக உடலில் நறுமணப்பூச்சி அடித்து வந்திருக்கிறார். இதில் உடல் எலும்பு கூடாகிவிட்டது. அவருடைய உறவினர்கள் தந்தையை தேடி சென்ற இடத்தில் அவர் மெகாபாக் என்ற பகுதியில் இருந்தது தெரிய வந்தது. அவரை வீட்டிற்கு அழைத்து வந்த போது நடந்த சம்பவம் பற்றி அறிந்து திடுக்கிட்டனர். கடந்த ஆண்டு டிசம்பரில் ஒரு வகையான மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு பிரியங்கா மரணமடைந்துள்ளார். ஆனால் மகளின் உடலுக்கு இறுதி சடங்குகள் எதுவும் செய்யாமல் வீட்டின் படுக்கையிலேயே வைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். இது பற்றிய தகவல்கள் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. போலீசார் உதயை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக நுழைய முயலும் அல்லது வெளியேற முயலும் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்கா முற்றுகையிடப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தான் பயன்படுத்தும் ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடந்தாலும் முக்கியமான அணுசக்தி தொடர்பான விடயத்தில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் கடல் போக்குவரத்து சுதந்திரம் குறித்து எதிர்காலத்தில் ஒப்பந்தம் ஏற்படலாம் என தெரிவித்த அவர் ஹோர்முஸ் பகுதியில் பாதுகாப்பு சிக்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பாக கன்னிவெடிகள் இருப்பதற்கான அபாயத்தை மறுக்க முடியாது என்றும் கூறினார். இதற்காக ஈரான் மீது அவர் மறைமுகமாக குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். அதே நேரத்தில் சர்வதேச கடற்பரப்பில் இயங்கும் சில கப்பல்கள் ஈரானுக்கு கட்டணம் செலுத்துகின்றன என்ற தகவலை தொடர்ந்து அவற்றை தேடி தடுத்து நிறுத்த அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத கட்டண முறைகள் மூலம் பயணம் மேற்கொள்ளும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட மாட்டாது என்றும் அமெரிக்கா அல்லது அமைதியான கப்பல்களுக்கு எதிராக ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் விரைவில் அமுலுக்கு வரும் எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை அணுக முயற்சிக்கும் எந்தவொரு ராணுவ கப்பல்களும் கடுமையாகவும் உறுதியாகவும் கையாளப்படும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை நேற்று வெளியிட்ட விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று காலை ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் பதித்து வைத்துள்ள கன்னிவெடிகளை அமெரிக்கா அளிக்க தொடங்கும் என்றும் எங்கள் மீதோ அல்லது அமைதியான கப்பல்கள் மீதோ துப்பாக்கி சூடு நடத்தும் எந்தவொரு ஈனாரியரும் நரகத்திற்கு சிதறடிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அந்த நீர்வாழி பாதை திறமையான கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தின் கீழ் இருப்பதாகவும் தொடர்புடைய விதிமுறைகளுக்கு இணங்கும் பட்சத்தில் பொதுமக்கள் கப்பல்கள் பாதுகாப்பான போக்குவரத்திற்காக திறந்தே இருக்கும் என்று கூறியுள்ளது. எனினும் ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஹோர்முஸ் நீரிணையை அணுக முயற்சிக்கும் எந்தவொரு ராணுவ கப்பலும் போர் நிறுத்த மீறலாக கருதப்பட்டு கடுமையாகவும் உறுதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று IRGC மேலும் கூறியுள்ளது.